சோர்ந்து போகும்போது, இலக்கரித்து போகும்போது, இனி நீ எதுக்குமே பயன்பட மாட்ட. தமிழ் வேதத்தை பாருங்கள். மனுஷரால் ஒடுக்கப்படும் போது, வார்த்தைகள் ஒடுக்குகிறது, செய்கைகள் ஒடுக்கிறது, உலகம் ஒடுக்குகிறது, உறவுகள் ஒடுக்குகிறது. பணம் இல்லை என்றால் நம்மை உலகம் தலையிடுது. வசதி இல்லை என்றால் உலகம் தலையிடுது. அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, உறவுகள் இல்லை. ஆனால் ஆண்டு சொல்றாரு, அந்த லோ அந்த வார்த்தை போடுங்க, லோ, LOW. நீ அடித்தட்டில் இருந்தாலும் உன்னை மேலே தூக்கி எடுக்கிற கர்த்தர் அவர்தான். எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யூ மே பி வெரி லோ. இங்கே இருக்கிற எல்லாருமே, இன்க்ளூடிங் மை செல்ஃப், நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் அடுத்த வார்த்தை அப்புன்னு போடுங்க. அப் அதான் சொல்லுங்க. லோ, உலகம் இதுதான் விரும்புது. ரெண்டையும் ஒன்றா போட முடியாதோ? உலகம் என்ன சொல்லுது? நீ இப்படியே இரு, நீ இப்படியே இரு, நீ இப்படியே இரு. அதான் உலகத்தினுடைய விருப்பம். ஆனால் தேவன் சொல்றாரு, உன்னை மேலே கொண்டு வருகிற நான் மாத்திரம்தான். கரங்களை உயர்த்தி, நம்முடைய உயர்வை இந்த உலகம் விரும்பலை. ஒரு அண்ணனுடைய உயர்வை தம்பி விரும்ப மாட்டார். தம்பியின் உயர்வை அண்ணன் விரும்ப மாட்டாங்க. ஒரு அக்காவுடைய உயர்வை தங்கச்சி விரும்புறதில்லை. தங்கச்சினுடைய உயர்வை அக்கா விரும்புறது தான் உலகம். நீங்கள் புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், when you are very low, நீ ரொம்ப ஆழத்தில் இருக்கலாம், நீ அடிமட்டத்தில் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை லிஃப்ட் பண்ணி கொண்டு வரேன். கரங்களை உயர்த்தி. இந்த பூமியில் தெரியுமா, நம்மளை லிஃப்ட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. நல்லா படிக்கிற தம்பி நல்லா படி, நல்லா பாடுறீங்க தம்பி நல்லா பாடுங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுற தம்பி நல்லா பிரசங்கம் பண்ணுங்க, நல்லா மியூசிக் வாசிக்கிற தம்பி நல்லா வாசிங்க. நோபடி லிஃப்ட் எனிபடி. இந்த உலகத்தில் யாரையும் தூக்கி விடுவதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தூக்கி விடுகிற கர்த்தர். வேதம் சொல்கிறது, இந்த வேதத்தில் 113 சங்கீதம் 2 வசனம், 113 சங்கீதம் 2 வசனம், அவர் யாரை தூக்கி விடுகிறார்? வசனம் ப்ளீஸ். 113:2 இன் இங்கிலீஷ், தமிழ் ரைட். 113:2. அவர் எளியவனை, சாரி தப்பா போட்டிருக்க நினைக்கிறேன், அவர் அதாவது எளியவனை அவர் புழுதிருந்து அவர் தூக்கி எடுக்கிறார். 12 113 சங்கீதம் 7 வசனம், மன்னிக்க வேண்டும், 7 வசனம். சொல்லுங்க, சிறியவனை. ஹலோ, உலகத்தின் பார்வையில் சிறியவனா இருக்கலாம். கிதியோன் சொன்னான், நான் இந்த உலகத்தின் ரொம்ப சிறியவன், என் குடும்பத்திலே சிறியவன், என் தலைமுறையிலே சிறியவன், என்னுடைய சந்ததியிலே சிறியவன், என் ஜாதியிலே சிறியவன், என் தெருவிலே சிறியவன், என் பட்டணத்திலே சிறியவன், என் கிராமத்திலே சிறியவன்,